துழனொரு நெஞ்சிற் பலநிலை பஞ்சி கொடியிடை மடவாரும் துழனொரு நெஞ்சிற் பலநிலை பஞ்சி கொடியிடை மடவாரும் வந்தி புதல்வரும் மந்தி இளைஞரும் மண்டி கதறிடு வகை கூட மந்தி புதல்வரும் மந்தி இளைஞரும் மண்டி கதறிடு வகை கூட அந்த கலைபடு பஞ்சி புழுவுடல் அங்கி கிளையன உடனேவ அந்த கலைபடு பஞ்சி புழுவுடல் அங்கி கிளையன உடனேவ அந்தி பயமுற வெண்ணி சமன்வர் அன்னை கடிவினை தடவேனோ அந்தி பயமுற வெண்ணி சமன்வரும் அன்னை கடிவினை தடவேனோ கஞ்ச பிறவனை அஞ்ச புய செய்து கண்கள் சிறையுறு அழிவீரா கஞ்ச பிறவனை அஞ்ச துய செய்து கண்கள் சிறையுறு அழிவீரா கண்டொத்தன மொழி அண்டர் திருமயில் கண்டர் தழகிய திருமார்வா கண்டொத்தன மொழி அண்டர் திருமயில் கண்டர் தழகிய திருமார்வா சென்றொன் புலவர்கள் சங்க தமிழடி சென்று பதினட உரைவோனே சென்றொன் புலவர்கள் சங்க தமிழடி சென்று பதினட உரைவோனே செம்பொன் புலவன குன்றை கடலிட சின்னம் புலவன பெருமானே செம்பொன் புலவன குன்றை கடலிட சின்னம் புலவன பெருமானே அன்னை பயமுற வெண்ணி சமந்தரும் அன்னை கடியினை தரவேனோ செம்பொன் புலவன குன்றை கடலிட சின்னம் புலவன பெருமானே முருகாசரணம். மயிலுமயிலும் சேவலும் துணை. வஞ்சத்துடன் என துவங்கிய திருச்செந்தில் திருப்புகழை பார்த்தோம். விரிவுரையை பார்ப்போம். வஞ்சத்துடன் என துவங்கி அஞ்ச கலைபடு மஞ்சி புழு உடல் எனும் வரிவரை பார்க்கும் பொழுது பெண்களில் சிலர் குடும்பத்தில் பல வஞ்சனைகளை புரிவதும் பல்வேறு நினைவுகளை கொண்டு உணர்வதுமாக இருப்பார்கள் என்பதை வஞ்சி கொடியடை என துவங்கி குருநாதர் குறிக்கிறார். பொது பாடலில் வஞ்சகத்தையே கோடிக்கணக்காய் உள்ளத்தில் சேர்த்து வைத்துள்ள கொடியவர்கள் என்பதை வஞ்சமே கோடி கோடிகள் நெஞ்சமே சேரமேவிய வன்கணார் என்கிறார். வணங்குகின்ற புலவர்கள், நெருங்கிய உறவினர்கள், செயல் மிகுதிப்பட பல உறுப்புகளும் கலைந்து போகின்றன. பஞ்சு போல் நிலை குலைவதும் புழுக்கள் நிறைந்ததுமான இந்த உடம்பு முடிவிலே எரிக்கப்படும். அந்த நேரத்திற்கு முன்பாக, அதாவது சமன் வரும் அன்றைக்கு அடியினை தர வேண்டும் என வேண்ட வைக்கிறார். யமன் வருகின்ற அந்த நாள் வந்து அடியனுக்கு உன்னுடைய திருவடியை தர வேண்டும். தன் தேன் உண்டே எனும் திருப்புகழில் பார்வதி தேவியின் பாலை கண்டாகும் பால் உண்டாய் என்றார். இந்த பாடலில் தேவசேனையின் திருமொழியை கண்டு ஒத்தன மொழி என்கிறார். தேவியான எம்மையாருடைய திருமொழி கற்கண்டை போல் இனிக்கும் தன்மையது. அதே போல ஏவினை நேர்விழி எனும் பாடலில் தேமொழியாள் என்பார் பார்வதி தேவியின் குரலை. பாதிமதி என துவங்கும் ஏரக பாடலில் பாகு கனிமொழி என்கின்றார் வள்ளி குரலை. கண்டத்து அழகிய என்பதை கண் தத்து என பதச்சேதம் செய்ய வேண்டும். தத்துதல் என்றால் தாவி செல்லுதல். தேவயான எம்மையாருடைய பார்வை முருகவேள் மீது வேகமாக பாய்ந்து செல்லுகிறதாம். செஞ்சொற் புலவர்கள் சங்க தமிழ்தெரி செந்தில் பதிநகர் உரை பெருமாளே. குமரகுருபரரை கந்தர்கலி வெண்பாவை பாட வைத்த தலம். செஞ்சொற்களை உடைய சங்க புலவர்கள் திருச்செந்தூரை சிறப்பித்து பாடியிருக்கிறார்கள். உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழிச்சீரலைவாய் என்று நக்கீரரும், திருமணி விளக்கின் அலைவாய் செருமிகி சேயை என்று பரணரும், வெண்தலை புணரி அலைக்கும் செந்தில் நெடுவேள் நிலைய காமர் வியந்துரை என்று மதுரை மருதன் இளநாகனாரும், நெடுவேல் திகழ்பூன் முருகன் தீம்புனல் அலைவாய் என்று தொல்காப்பியமும்,
சீர்கெழு செந்திலும் நீங்க இறைவன் என்று இளங்கோவடிகளும் பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலுடைய கருத்துரை, பிரம்மனை சரி செய்து செந்தில் குமரா, யமன் போரும் நாளில் வந்து தேவரீரது திருவடி இணையை எனக்கு தந்துள்ள வேண்டும். அவன் அச்சப்படும் காலம் உண்டியா, அப்பெல்லாம் அசுர துஷ்டெல்லாம் அவன் அச்சப்படும் காலம் உண்டியா. செந்தூர் கடற்கரையில் நந்தா விளக்கி சிந்தாமணிக்கு நிகரானவன் சந்தா குகா கௌரி மைந்தாயவன் கழித்து வந்தார் மணல் உரைகட்டில் வேதத்திலே தெய்வ கீதத்திலே மதனை நாடத்திலே முருகன் கொண்டுவார். வேதத்திலே தெய்வ கீதத்திலே மதனை நாடத்திலே முருகன் கொண்டுவார். அவன் பாதத்தையே தினம் பற்றி கொண்டார் உங்கள் பக்கத்திலே முருகன் கொண்டுவார். அவன் பாதத்தையே தினம் பற்றி கொண்டார் உங்கள் பக்கத்திலே முருகன் கொண்டுவார். கடற்கரையில் நந்தா விளக்கி சிந்தாமணிக்கு நிகரானவன் கந்தா குக கௌரி மைந்தாயன கழிந்து வந்தான் மனக்குறைகள் தீர்ப்பவன். உள்ளத்திலே இன்ப வெள்ளத்திலே ஆடி வெள்ளத்தவிழ்ந்து வரும் மாலதா. உள்ளத்திலே இன்ப வெள்ளத்திலே ஆடி வெள்ளத்தவிழ்ந்து வரும் மாலதா. அள்ளி கொடுத்த மள்ளிக்கு செய்த மணவாளனா, இதழ் செல்ல தெரிந்ததினை அள்ளி கொடுத்த வள்ளிக்கு செய்த மணவாளனா. செந்தூர் கடற்கரையில் நந்தா விளக்கி உயர்த்திந்தாமணிக்கு நிகரானவன் சந்தா குகா கௌரி மைந்தாயன கழிந்து வந்தார் மணல் குறைகள் தீர்ப்பவன். பற்றத்திலே முதலை முற்று துறந்த தவறு இச்சைப்படும் ஞானசீலனா. முதலை முற்று துறந்த தவறு இச்சைப்படும் ஞானசீலனா. அவர் வெற்றி சொல்லும் ஞானலோலனா, அவர் வெற்றி சொல்லும் ஞானலோலனா. கொடும் பக்த கரு திலகம் நிற்க செய்யும் சித்திரவற்ற பதக்க வழிதே